மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 5 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு. மூத்த குடிமக்கள் சுமார் 6 கோடி பேர் பயன்பெறுவார்கள் என மத்திய அமைச்சரவை அறிவிப்பு. செயற்கைக்கோள் மூலம் இனி வரும் காலங்களில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். ஆன் போர்ட் யூனிட் எனப்படும் சிறிய கருவி வாகனத்தின் வெளிப்புறத்தில் பொருத்தப்பட்டு வசூலிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மருத்துவர்கள் நிபந்தனை. முதலமைச்சருடனான சந்திப்பை நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய 3 நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூருக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை. தொடர் விசாரணைக்காக நாளை சென்னை அழைத்து வர உள்ளதாக தகவல். மதுரை கட்ராபாளையத்தில் செயல்பட்டு வந்த பெண்கள் தங்கும் விடுதியில் மின்கசிவு காரணமாக பிரிட்ஜ் வெடித்த விபத்தில் 2 பெண்கள் மூச்சு திணறி உயிரிழப்பு. ஏராளமானவர்களின் சான்றிதழ்கள் தீயில் கருகி நாசமானதால் துக்கம் தாழாமல் கதறி அழுத பெண்கள். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை வளசரவாக்கத்தில் மதுபோதையில் 16 வயது சிறுவனை தாக்கிய விவகாரம். தலைமறைவாக உள்ள சினிமா பின்னணி பாடகர் மனோவின் 2 மகன்களை கைது செய்ய காவல்துறை தீவிரம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான தேதியை நடிகர் விஜய் இன்று அறிவிக்க உள்ளதாக தகவல். கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்துடன் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளதால் தொண்டர்கள் மகிழ்ச்சி. நடிகர் தனுஷுக்கு விதிக்கப்பட்டிருந்த ரெட் கார்டு நீக்கப்பட்டதாக தகவல். தயாரிப்பாளர் சங்கத்தின் 2 நிபந்தனைகளுக்கு தனுஷ் ஒப்புக்கொண்டதாக சினிமா வட்டாரங்களில் பேச்சு. 7 நாடுகள் பங்கேற்கும் தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டிகள் சென்னையில் தொடங்கியது. மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழக வீராங்கனை அபிநயா தங்கம் வென்று அசத்தல். ஆசிய கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் மலேசியாவை பந்தாடிய இந்தியா 8-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி. கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவு அளித்த பிரபல பாப் பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கு ட்ரம்ப் மிரட்டல். டெய்லர் ஸ்விஃப்ட் தனது முடிவுக்கான விலையை கொடுக்க நேரிடும் என பகிரங்க எச்சரிக்கை. போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு $700 மில்லியன் நிதியுதவி அளித்த அமெரிக்கா. மனிதாபிமான அடிப்படையில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளுக்கு நிதி வழங்குவதாக விளக்கம்.